ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் தன் குடும்பத்தோட வறுமையில வாழ்ந்துட்டு வரான். பிற்காலத்துல நிறைய பணம் சம்பாரிச்சு கோடீஸ்வரர் ஆகணும்ன்ற எண்ணத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரான். அந்த நேரத்துலதான் அந்த நாட்டு மன்னர் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுறாரு. அது என்னன்னா, மன்னர் அரண்மனை மேல் மாடியில நிக்கிறப்போ மன்னர் கண் பார்வை யாரு மேல படுதோ அந்த மக்கள் எல்லாருக்குமே தங்க நாணயத்தை பரிசா கொடுக்கறதா அறிவிப்பு வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த இளைஞன் எப்படியாவது மன்னர் கண் பார்வையில பட்டு அந்த தங்க நாணயத்தை வாங்கிடணும் அப்படின்னு மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதிகாலையிலேயே அரண்மனைக்கு போய் நின்னுறான். அந்த நேரத்துலதான் மன்னரை கொல்ல எதிரிகள் ஒருத்தரை அனுப்புறதா ரகசிய தகவல் ஒண்ணு வருது. இதனால அந்த இளைஞனை சந்தேகப்பட்டு கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்காமலேயே அடிச்சு சித்திரவதையும் பண்றாங்க. அதன் பிறகுதான் உண்மையான கொலையாளி மாட்டிக்கிறான். அதன் பிறகுதான் அந்த இளைஞனை விடுதலை செய்யறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னர் அந்த இளைஞனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. உனக்கு என்ன வேணாலும் கேளுப்பா, நான் செய்யறேன்னு சொல்றாரு. உடனே இந்த இளைஞன் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போனதும் ரொம்பவே யோசிக்கிறான். பொன் பொருள் எதை கேட்டாலும் அது அழிஞ்சிடும். பணத்து மேல ஆசைப்பட்டதுனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதனால இந்த உலகத்திலே அழியாத செல்வம் கல்வி ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் மன்னர்கிட்ட போய் நான் கல்வி கற்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றான். மன்னரும் உத்தரவிடுறார். நம்மை விட்டு அழியாத செல்வம் கல்வி மட்டுமே. அதை சின்ன வயசுல இருந்தே சரியா பயன்படுத்திக்கிட்டா மற்ற எல்லா செல்வங்களும் நம்மை தேடி வரும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.